Jaya Garuda Suparna, Adiyan Nateri Ranganathan, a Saran Sevak. Once again, thanks a lot for your immense support and encouragement for our two AI generated presentations on Kaisika Mahatmyam and Tirumangi Alvar Vaibhavam. Next in the series, we now present to you the divine story of Tirupan Alvar. This upcoming presentation was conceptualized by our Kalakshepa Acharyan Sri Uve A.P.N. Swami. The AI-generated images and videos were curated by Saran Sevaks Sri Nateri Ranganathan, Sri K. Srinath, and Sri Vivan. The voiceover narration was provided by Sri Nateri Ranganathan and Srimati Vaidehi. We hope that you enjoy this presentation. Keep supporting us. Jai Garuda Suparna. ஆழ்வார்கள் 11 அவர்களுள் தனித்துவம் மிக்கவர் நம் பாணநாதன் என்று சுவாமி தேசிகனால் கொண்டாடப்பட்டவரான திருப்பானாழ்வார். இவர் கலியுகம் பிறந்து 343 வருடம் ஒரு கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கும் ஸ்ரீவத்சம் என்னும் மருவின் அம்சமாக காவிரி கரையில் இருக்கும் உறையூர் என்னும் திவ்ய தேசத்தில் ஒரு தாயின் வயிற்றில் கர்ப்பவாசம் செய்யாது எம்பெருமான் அருளாலே குழந்தையாக தானே தோன்றினார். அவ்வழியே சென்று கொண்டிருந்த மிகுந்த பாக்கியவான்களான ஒரு பாணர் குலத்து தம்பதி வயல்வெளியில் கிடக்கும் இந்த தெய்வீக மகவைக் கண்டு உள்ளம் பூரித்தனர். இந்த குழந்தையை தாமே எடுத்து வளர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். இப்படி பாணர் குலத்தவரால் வளர்க்கப்பட்ட இந்த ஆழ்வார் பிறக்கும் பொழுதே எம்பெருமானுடைய திருவருள் இவருக்கு பரிபூர்ணமாக இருந்ததனால் உலக விஷயங்கள் இதிலும் இவருடைய மனம் செல்லாது அந்த ரங்கநாதனின் புகழை பாடுவதிலேயே இவர் காலம் கழிந்தது. இப்படி ஒரு நாள் காவிரிக்கரையில் தன்னை மறந்து அரங்கனின் புகழை பாடிக்கொண்டிருந்தார் திருப்பானாழ்வார். அந்த இடத்திற்கு லோகசாரங்க முனிவர் என்னும் பெரியவர் வந்து சேர்ந்தார். இவர் ஸ்ரீரங்கம் கோயிலில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்பவர். எம்பெருமானுடைய திருவாராதனத்திற்காக காவிரியிலிருந்து தீர்த்தம் எடுத்து செல்ல இங்கு வந்தார். தன்னுடைய வழியில் ஆழ்வார் இருப்பதைக் கண்டு தனக்கு வழிவிடுமாறு பலவிதமாக பலமுறை கூவி பார்த்தார். தன்னை மறந்து பாட்டு பாடி கொண்டிருக்கும் ஆழ்வாருக்கு இந்த முனிவரின் குரல் கேட்கவே இல்லை. எம்பெருமானின் கைங்கரியத்திற்கு நேரமாகிறதே என்னும் பதட்டத்தில் ஒரு சிறிய கல்லை எடுத்து ஆழ்வார் மீது விட்டிருந்தார் லோகசாரங்க முனிவர். அந்த கல் ஆழ்வாரின் திருமேனியில் பட்டு ரத்தம் பெருகியது. கண்விழித்து பார்த்த ஆழ்வார் அரங்கனின் அடியவருக்கு நாம் இடையூறாக இருந்து விட்டோமே என்று மிகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றார். கோயிலுக்கு திரும்பிய லோகசாரங்க முனிவருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. இவர் கோயிலுக்குள் நுழையும் பொழுது கோயில் கதவுகள் தானே மூடிக்கொண்டதை கவனித்தார். அரங்கனுக்கு என் மேல் என்ன கோபம் என்று தெரியவில்லையே என்று மனம் வருந்தினார். கோயிலுக்குள் சென்று பார்த்தால் அங்கே அவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. நம்பெருமாளின் திருமேனியில் ரத்தம் வடிவதை பார்த்தார். தான் செய்த தவறு என்ன என்று உணர்ந்தார். அரங்கனிடத்தில் மன்னிப்பு கேட்டார். தன்னுடைய பக்தனான திருப்பானாழ்வாரின் பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்கு இதைவிட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று முடிவெடுத்தான் அரங்கன். தன்னுடைய சோதிவாய் மலர்ந்து, லோகசாரங்கா, நீ உடனே சென்று அந்த திருப்பானாழ்வாரை உன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு என்னுடைய கருவறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிட்டார். பகவானின் ஆணையை சிறமேற்கொண்ட முனிவர் உடனே ஆழ்வாரின் இருப்பிடம் சென்று அரங்கனின் கட்டளையை விண்ணப்பித்தார். அடியவரின் தோளில் நான் ஏறுவதா? நிச்சயம் முடியாது என்று மறுத்துவிட்டார் ஆழ்வார். எனினும் இது அரங்கனின் கட்டளை என்று கூறி நிர்பந்தித்து தன்னுடைய தோளில் அனைவரும் காணும் விதமாக ஆழ்வாரை சுமந்து கொண்டு கோயிலுக்குள் நுழைந்தார் முனிவர். இப்படி ஆழ்வாரை தன்னுடைய தோளிலே தூக்கிக் கொண்டு வந்த முனிவர் அவரை நேராக கோயில் கருவறைக்குள்ளேயே கொண்டு சென்று அங்கு இறக்கி வைத்தார். இதுவரை அகக்கண்ணினால் எந்த எம்பெருமானை தியானம் செய்தாரோ அந்த ரங்கநாதனை திருவடி முதல் திருமுடி வரை தன்னுடைய புறக்கண்களால் வாரி வாரி பருகினார் ஆழ்வார். அந்த அனுபவத்தின் பிரவாகமாக அமலநாதிபிரான் என்று தொடங்கி மனதை உருக்கும் இனிமையான தமிழ் பாசுரங்கள் 10 படைத்தார். வேதாந்தங்களின் பொருள் அனைத்தையும் தன்னுள்ளே கொண்ட அந்த பாசுரத்தின் முடிவில் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று அறுதியிட்டு அந்த கர்ப்ப கிரகத்தினுள்ளேயே எம்பெருமானுடன் கலந்தார் ஆழ்வார். எம்பெருமானை அடைவதற்கு குலம் ஒரு தடையல்ல என்று அவதரித்து காட்டிய இந்த திருப்பானாழ்வாரின் தனியனை இப்பொழுது நாம் அனுசந்திப்போம். ஆபாதச்சூடம் அனுபூய ஹரிம் சயானம் மத்தியே கவேர துஹிதுஹு முதிதாந்தராத்மா அதிரஷ்டுதாம் நயனையோர் விஷயாந்தராணாம் யோனிஷ்சிகாய மனவை முனிவாகனந்தம் என்று இந்த திருப்பானாழ்வாரின் தனியனை அனுசந்தித்து அவருடைய இன்னருளை பெறுவோமாக.